செவ்வாயும் கேதுவும் எந்த இடத்தில் எந்த கிரகத்தை வலுவாக பார்க்கிறதோ அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இழந்துவிடும் அப்படின்றதுதான் உண்மை. செவ்வாய் கேது எந்த கிரகத்தை பார்க்கிறதோ அந்த கிரகம் தன் காரகத்துவ பலன்களை இழந்து விடும். உதாரணமாக மாடிப்படி நமக்கு வீட்டுக்கு வெளியில தானே இருக்கு, வீட்டுக்குள்ள இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. எப்போ நீங்க வெளியில படியை போட்டு அந்த படியை நீங்க க்ளோஸ் பண்றீங்களோ அப்பவே அது உங்க வீட்டுல உள்மூலையில் படி அமைந்த பலனை தான் என்ன பண்ணும்னா ஏற்படுத்தும். அப்போ போர்ட்டிகோ அமைக்கிறதிலும் கவனம், அதே போல மாடிப்படி சரியாக அமைப்பதிலும் கவனம். இந்த ரெண்டு விஷயம்தான் அந்த வீட்டினுடைய ஆதாரமாகவே இருக்கிறது, அந்த வீட்டினுடைய வளர்ச்சியை கையில வச்சிருக்கிறது. இதை ரெண்டை நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும். வாஸ்து விதிமுறை வகுப்பு 2025 நவம்பர் 15 இருந்து 21 வரை 7 நாட்கள் 1 மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ந்து வாஸ்து பற்றின அற்புதமான குறிப்புகளை பார்த்து வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய வாஸ்து குறிப்பு எதை பற்றியது அப்படின்னா, ஒரு வீட்டினுடைய மாடிப்படி. வீட்டினுடைய மாடிப்படியை எந்த இடத்தில் அமைக்கலாம், எங்கு அமைக்க கூடாது அப்படின்ற தெளிவை பற்றி இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். வாஸ்து அப்படின்றது நாம அசுப கிரக பட்டியல்ல யாரை வைத்திருக்கிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானையும் கேது பகவானையும் தான் வைத்திருக்கிறோம். ஏன்னா செவ்வாயும் கேதுவும் எந்த இடத்தில் எந்த கிரகத்தை வலுவாக பார்க்கிறதோ அந்த கிரகம் தன்னுடைய பலத்தை இழந்துவிடும் அப்படின்றது தான் உண்மை. செவ்வாய் கேது எந்த கிரகத்தை பார்க்கிறதோ அந்த கிரகம் தன் காரகத்துவ பலன்களை இழந்து விடும். உதாரணமாக சூரிய பகவான் அப்படின்னு இருக்கிறவரை செவ்வாயோ கேதுவோ பார்த்தாங்கன்னா ஒரு ஜாதகத்துல அந்த தந்தையினுடைய உறவை சண்டையிட்டு பிரிக்கிறது தான் இந்த காம்பினேஷனுடைய மிக முக்கியமான வேலைகள். அப்ப தந்தையினுடைய ஒரு வாழ்க்கையை அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா உறவை அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த செவ்வாய் கேது அப்படின்ற ஒரு காம்பினேஷனுடைய ஒரு வடிவம் தான் வீட்டோடைய படி. இந்த வீட்டோடைய படி எக்காரணத்தை முன்னிட்டும் வீட்டுல 4 மூலைகள்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா அமையக்கூடாது. 4 மூலைகள் அப்படின்னா என்னன்னா வீட்டினுடைய உள்மூலை பகுதி. உள்மூலை பகுதி என்பது என்ன? வீட்டோடைய வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. வீட்டுக்குள்ள படிகள் வருகிறது அப்படின்னா வீட்டுக்குள்ள அமைக்கிற பொழுது வடகிழக்கில் அமையக்கூடாது, வடமேற்கில் அமையக்கூடாது, தென்கிழக்கில் அமையக்கூடாது, தென்மேற்கில் அமைக்க கூடாது. சரி, அப்ப வீட்டுக்குள்ள படி போடுறோம்னா எந்த இடத்துல அமைச்சா நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டினுடைய தெற்கு மத்திமத்தில் அமைத்துக் கொள்வது நல்லது, வீட்டினுடைய மேற்கு மத்திமத்தில் அமைத்துக் கொள்வது நல்லது. வீட்டுக்குள்ள அமைக்கிறோம்னா இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான், தெற்கு மத்திமம் மேற்கு மத்திமம். அதுவும் எப்படி அமைக்கணும்னா இந்த கனமான விஷயத்திற்கு பரிகாரம் செய்யற மாதிரி இருக்கணும். ஏன்னா வாஸ்து அப்படின்றதே வெயிட்டை வச்சுதானே தோஷத்தையே நம்ம முடிவு பண்றோம். அப்போ வெயிட் கம்மியா இருக்கிற மாதிரியான படிகளை நம்ம என்ன பண்ணணும், அமைக்கணும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் மரம் படி தான் இருக்குமே தவிர கான்கிரீட் படி என்பது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சொல்லணும். நீங்க கிணற்றெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் கருங்கல்ல வைத்து நிறைய இடைவெளி வச்சிருப்பாங்க, நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஆலயத்திலையும் அது போல படிகளை பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கும் இன்னொரு படிக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், ஒரு ஏணி போன்ற அமைப்புல இருக்கும். இதை தான் என்ஜினியர்ஸ் இன்னைக்கு கேன்டிலிவர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கேன்டிலிவர் ஸ்டெப்ஸ் தான் ஒரு வீட்டுல படி அமைக்கிற பட்சத்துல தோஷம் இல்லாமல் அமைக்கக்கூடிய ஆப்ஷனை தருகிறது. ஆகையினால செவ்வாய் கேது வீட்டுல வலுவடையாம இருக்கணும்னா கேன்டிலிவர் ஸ்டெப்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வீட்டுக்குள்ள தெற்கு மத்திமத்திலும் மேற்கு மத்திமத்திலும் அமைக்கலாம். வீட்டுக்குள்ள அமைக்க கூடாதது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 4 மூலைகளிலும் அமைக்க கூடாது. சரி, அப்ப வீட்டுக்கு வெளியில படி அமைத்தா எந்த பகுதியில அமைக்கிறது நல்லது அப்படின்னா
கிழக்கு பார்த்த வீட்டிற்கு தென்கிழக்குல தாராளமா அமைக்கலாம். தெற்கு பார்த்த வீட்டிற்கும் அந்த கிழக்கு சார்ந்த தென்கிழக்குல தாராளமா அமைச்சுக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. மேற்கு பார்த்த வீட்டிற்கு வடக்கு சார்ந்த வடமேற்குல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமா அமைச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து கிழக்கு பார்த்த வீட்டிற்கும் வடக்கு சார்ந்த வடமேற்குல அமைச்சுக்கலாம். அதாவது கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு, வடக்கு சார்ந்த வடமேற்கு, இந்த 2 இடத்துலையுமே நீங்க படி அமைச்சுக்கிறது வெளியில நல்லது. வெளியில் படி அமைக்கும் பொழுது எல்லாருமே பண்ணக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னா, மாடிப்படி மழையில் நனைந்து விடும் அப்படின்றதுக்காக வெளியில அமைக்கும் பொழுது அந்த படியை வந்து க்ளோஸ் பண்ணி அதுக்கு கீழே ஒரு டாய்லெட் போட்டு அதுக்கு ஒரு கேட் போட்டுருவாங்க. இப்போ இது என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, மாடிப்படி நமக்கு வீட்டுக்கு வெளியில தானே இருக்கு, வீட்டுக்குள்ள இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. எப்போ நீங்க வெளியில படியை போட்டு அந்த படியை நீங்க க்ளோஸ் பண்றீங்களோ அப்பவே அது உங்க வீட்டுல உள்மூலையில் படி அமைந்த பலனை தான் என்ன பண்ணும்னா ஏற்படுத்தும். அதே போல படிக்கு கீழே எக்காரணத்தை முன்னிட்டும் ஸ்பேஸ் இருக்குன்னு அதை ஒரு ரூமா கன்வெர்ட் பண்ணி அதை அவுட் சைட் டாய்லெட்டாவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைட் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் நீங்க ஏற்படுத்தும் பொழுது அந்த வீட்டுல என் அனுபவத்துல அதிகப்படியான கடன் சுமையில அவங்க என்ன பண்றாங்கன்னா சிக்கி தவிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனதற்கு பிறகு அவங்க நிறைய வீழ்ச்சிகளை மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா சந்தித்திருக்கிறாங்கன்றது மட்டும்தான் என் அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன். அதனால வீட்டுக்கு வெளியில படி போடுறீங்கன்னா பர்ஃபெக்டா வாஸ்து செயல்படணும்னா கேன்டிலிவர்ல போடுங்க, படியை க்ளோஸ் பண்ணாதீங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி வீட்டுக்குள்ள அமைக்கிறீங்கன்னா தெற்கும் மேற்கு மத்திமத்தை தவிர வேற எந்த இடத்திலும் என்ன பண்ணிடாதீங்கன்னா படியை அமைச்சிடாதீங்க. இந்த அமைப்பை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டை மூவ் பண்ணும் பொழுது ஒரு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். அதே போல படிக்கு கீழே எக்காரணத்தை முன்னிட்டும் அறைகள் அமைவது போன்ற எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்க கூடவே கூடாது. இது ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியா போர்டிகோ. இந்த போர்டிகோல நிறைய பேர் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வீடு அப்படின்னு இருக்குன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு போர்டிகோ வந்து கட் பண்றாங்க. இந்த மாதிரி கட் பண்ணும் பொழுது வீட்டுடைய அந்த மேற்கூரையை பார்த்து நம்ம வீடு ஸ்கொயரா தானே இருக்கு அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒரு வீட்டுல 4 பகுதிகளும் சமமாக சதுரமாக மூடப்பட்டிருந்தால் மட்டும்தான் அது 360 டிகிரியாக வேலை செய்யும். அதாவது பஞ்சபூதம் கரெக்டா வேலை இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா வடகிழக்கு பகுதியை மட்டும் தனியா வெட்டும் பொழுது இங்க என்ன ஆயிடுதுன்னா போர்டிகோவா போடும் பொழுது தென்கிழக்கு பகுதி நீண்டு விடுகிறது. இப்ப போர்டிகோன்னு ஒரு பகுதியை கட் பண்ணும்போது ஒரு பகுதி எக்ஸ்ட்ரா நீண்டுடும். அப்போ எந்த பகுதியை நீங்க கட் பண்றீங்களோ அந்த சக்தி வந்து அந்த வீட்டுல வந்து ரொம்ப குறைவா இருக்கிறத நம்மளால அனுபவத்துல பார்க்க முடியுது. அப்ப கிழக்கு பகுதி வீட்டுல வந்து கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு எக்ஸ்டென்ஷன் ஆயிடுது வடகிழக்குல போர்டிகோ கட் பண்றதால. இப்ப இதனால அந்த வீட்டுல வந்து நீர்பூத சக்தி என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்படுகிறது. இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியை வெட்டும் பொழுதும் ஒவ்வொரு எதிர்மறையான பலன்களை தான் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா பார்க்கிற மாதிரி இருக்கு. சரிங்க சார், அப்ப எப்படிதான் இந்த போர்டிகோவை அமைக்கிறது? நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னைக்குமே வீட்டுடைய தலைவாசலும் வீட்டுடைய சமையலறை சுவரும் ஈக்குவலா கரெக்டா இருக்கணும். அந்த தலைவாசல்ல இருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரையும் அந்த காலத்துல எப்படி ஈக்குவலா இருக்குமோ அதே மாதிரி இருந்து அதற்கு வெளியில நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா போர்டிகோ அமைச்சுக்கலாம். கேன்டிலிவர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா போர்டிகோ தனியா அமைச்சுக்கலாம். நல்லா பெரிய போர்டிகோவா நீங்க தாராளமா அமைச்சுக்கலாம். அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா வீட்டுக்குள்ளேயே இடத்த மிச்சம் பண்றன்ற பேர்ல நீங்க போர்டிகோவை கட் பண்ணி அமைக்கும் பொழுது அந்த வீட்டுல அது எதிர்மறையான பலன்களை தான் தருகிறது. அப்போ போர்டிகோ அமைக்கிறதிலும் கவனம், அதே போல மாடிப்படி சரியாக அமைப்பதிலும் கவனம். இந்த 2 விஷயம்தான் அந்த வீட்டினுடைய ஆதாரமாகவே இருக்கிறது. அந்த வீட்டினுடைய வளர்ச்சியை கையில வச்சிருக்கிறது. இதை 2 நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உங்களால பார்க்க முடியும். சோ இந்த ஒரு அற்புதமான வாஸ்து தகவலை இன்னைக்கு உங்ககிட்ட தெரிவிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே போல நிறைய தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அடியேனால் வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுல தினசரி பிரம்ம முகூர்த்தத்துல அனுபவ தகவல்கள் எல்லாம் பகிர்ந்து வருகிறேன். இதை நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது. மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருகனால் எனது பேச்சு, முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு. வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.